அன்பான ஃபேன்ஸோட 13 வருஷத்து ஆதங்கம், வெறி எல்லாமே கருப்பில் சாந்தமாயிடுச்சுங்க. எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? எவ்வளோ முட்டு கொடுத்துருக்கோம் தெரியுமா? எல்லாம் சூர்யா அண்ணனுக்காக. இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஐயோ அப்படின்னு இருக்கும். இது எல்லாரோட ஃபேன்ஸுக்குமே இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கு. ஆனால் நாங்கள் ரொம்ப 13 வருஷமாக என்ஜிகேலலாம் என்ன சொல்கிறது, அந்த பிஜிஎம்மை பார்த்து அப்படியே வெறி கொண்டு போயிருந்தேன். அப்படியே யுவன் சங்கர் ராஜா டேன் 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 டேடா அப்படின்ட்டு தேட்டரில் போய் பார்த்தா படம் ஆரம்பத்துலேருந்து அந்த பிஜிஎம் வரவே இல்லை. ஐயோ பிஜிஎம்மே வரலையேன்னு சொல்லி என்னென்னமோ பிஜிஎம் வருது, இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். யுவன் சங்கர் ராஜா, செல்வராகவன் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு கடைசி பார்த்தா வேனு வெடிக்கும் போது போடுறாங்க டேன் 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 டேன்ட்டு. சூர்யா வரும்போது ஒரு தடவை கூட அந்த பிஜிஎம் போடலையே நீங்கள், சரி விடுங்க. அதாவது கதை களத்தோடு போடணும்னு சொல்லிட்டு கதைக்காண்டி போட்டாங்க. நாங்கள் அதையாக கேட்டோம், சூர்யா அண்ணனுக்கு தானே பிஜிஎம் கேட்டோம் அப்படின்ட்டு அதை பார்த்து அப்படி வெக்ஸ் ஆகி போய் அதுக்கப்புறம் இல்லை சப்டில் உள்ள நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் பாடம் பார்த்தவங்களாம் அவ்வளோதான் முடிஞ்சு. நிவன் என்ன வச்சா என்னன்ட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு காப்பானில் போயிட்டு தேட்டரில் படாத அசிங்கம் இல்லை. சரி என்ஜிகேல ரொம்ப சப்டிலாக இருக்குன்ட்டு காப்பானில் ரொம்ப எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன்னு சொல்லி, ஏண்டா நீ மட்டும்தான் கேம் ஆடுவியா, நான் ஆட மாட்டேன் நான் கேம்னு சூர்யா நான் சொல்ல, தேட்டரில் ஒரு அக்கா சிரிக்க, அதை பார்த்து கூட்டமே சிரிக்க, நான் கூப்பிட்டு போன எல்லோரும் என்னையை பார்க்க ஒரே அசிங்கமாக போச்சு. அவங்க என்னையை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னமோ நான் காசு போட்டு படம் எடுத்த மாதிரி. ஏன்னா நான் தான் காசு போட்டு கூப்பிட்டு போனேன் தேட்டருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே இப்படி வச்சுட்டேன். இப்படி தான் பார்த்துட்டோம் அடுத்தடுத்த. அதுவும் போச்சு. அதில் ட்ரெய்லரில் ஃபுல்லாக கெட்டப்பு பயங்கரமாக வருவாப்பில், படத்தில் எல்லாத்தையும் ஒரே பாட்டில் பிடிச்சிட்டாங்க. ஐயோ தாடி இல்லையா, வெறும் மீசா தானா அப்படின்ட்டு அதுவும் போச்சு. இது எதற்கும் துணிந்தவன், அதுக்கும் காசு போட்டு கூப்பிட்டு போனேன். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே தெரியல இப்போ வரைக்கும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏன் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அங்கே பிஜிஎம்லாம் போட்டாங்க, ஆனால் அங்கேயும் என்னமோ அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு ஐயோ இதுக்கு மட்டும் கொடுக்கணுமா அப்படின்னு ஆயிடுச்சு. சரி சூரரை போட்டு வருதுன்னு பார்த்தா ஓடிடின்ட்டாங்க. ஐயோ ஜெய்பீம் வருது, அதுவும் ஓடிடின்ட்டாங்க. நல்ல படத்தெல்லாம் ஓடிடியில் ஓட்டிட்டீங்களேடா, என்னடா பண்ணுறது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சூர்யா முடிஞ்சு அப்படி இப்படின்ட்டாங்க. நம்மளும் பெருசாக அந்த துரந்தர் ராஜ்பிரியன் ஹம்சம் மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டு இருப்போம் உள்ளுக்குள்ளே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு சரி ஓகே கருப்பில் எக்ஸ்பெக்டேஷனே வைக்கலை, வேணாம் எக்ஸ்பெக்டேஷனே வேணாம், நீ கொடு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டுக்கு பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்தது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம், ஏதாவது சொதப்பிக்கிற போகிறாங்க அப்படின்ட்டு. பார்த்தா பிரச்சனை மேலே பிரச்சனை. படத்துக்கு டிக்கெட்டு போட்டால் ரீஃபண்ட் ஆகுது எல்லாம். கடைசியில் போய் படத்தை பார்த்தா சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸு, சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸு. ஐயா இன்ட்ரோவல்லு, கிளைமேக்ஸு, பீக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இன்ட்ரோவல்ல அப்படி கர்ச்சிஃபை போட்டு இப்படி எடுக்கிறாப்புல மாறி பைக்கு குதிரையாக மாறி. ஐயோ நான் அப்படிலாம் இப்படிதான் இருக்கேன் தேட்டலாம். இந்த மாதிரி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. அதாவது அந்த பிஜிஎம் போடுங்கடான்னு என்ஜிகேல கதறினதுக்கும், தாடியை வச்சு நடிக்கிறான் காப்பானில் கதறினதுக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தில் இதையும் விட்டீங்க இங்கே போட்டிருக்கலாம் அங்கே போட்டிருக்கலாம், ஸ்க்ரீன் பிள்ளைங்க ஸ்லோவாக இருக்குது, எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி கமர்ஷியலாக ஃபேண்டசி ஃபேன்மேடு பீக்கு ஆர்ஜே பாலாஜி சூர்யா நம்ம அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டீங்க. அங்கே வந்து சிங்கம்லாம் சூப்பர், மனுஷன் அவ்வளோ அழகாக இருக்காப்புல. ஐயோ சூர்யா ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு, அன்பான ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வரும் விஸ்வநாதன் சன்ஸ், அதுக்கப்புறம் ஆவேஷம் டைரக்டர்
இனிமேல் ஃபுல்லாக நாம தான். கொஞ்ச நாள் இல்லை, பயம் விட்டு போச்சு. நாம தான். சூர்யாண்ணா, லவ் யூ. சாய் இசை தேட்டரை திறக்கி விட்டீங்க. அந்த கருப்பன் கடைசியா தேட்டரே ஆடுது, சாமி ஆடுது. பீக்.